Pradeep Kumar. Welcome to Techno Titan podcast. Today we have Mr. Srikanth from Ritvik Consultancy. He is a consultant who's been in the field for more than 25 years. Let's hear more from him. Thanks, Pradeep. என் பேர் ஸ்ரீகாந்த். We provide air conditioning design consultancy solutions to various clients. We have been there in the field for more than 25 years plus. நாங்கள் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ், பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ், மால்ஸ் எல்லாத்துக்கும் ஏர் கண்டிஷனிங் டிசைன் கன்சல்டன்சி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். வேரின் எங்களால் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஃபோக்கஸ் மெயின் ஆன் பவர் கன்சம்ஷன், பெனிஃபிட் டு கிளைண்ட் எல்லாமே பார்த்து கரெக்டாக கொடுக்குறது எங்களோட இதுவாக இருக்கும். வி பிரிங் ஆல் த வெண்டர்ஸ் டு ஒன் பிளாட்ஃபார்ம். அப்போது கிளைண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, தே நோ தட் எஸ் தெர் இஸ் அ கன்சல்டன்சி ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறதுனால வி பிரிங் எவ்ரிபடி டு த சேம் பேஸ்கெட். அவங்களுடைய ஆஃபர்லாம் வந்ததுக்கப்புறம் டெக்னிக்கலி வி வெட் இட் அண்ட் ப்ரொவைட் சொல்யூஷன்ஸ் டு கிளைண்ட். Let's jump into Q&A now. Sir, first question. AC-na என்னது சார்? சார், ஏசி அப்படிங்கிறது ஏர் கண்டிஷனிங். இப்போது ஏர் கண்டிஷனிங் அப்படின்னா உங்களுடைய இதில் என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? நான் என்னது ஏசினா எனக்கு கூல்னஸாக இருக்குது, எனக்கு சில்லுன்னு இருந்துனாக்கா எனக்கு ஏசின்னு சொல்வேன் நான். ஓகே, ஆனால் அது கிடையாது. ஏசி அப்படிங்கிறது இட் இஸ் அ கம்ஃபர்ட் டெம்பரேச்சர். அதாவது ஹியூமன்ஸ்க்கு வேண்டிய கம்ஃபர்ட் டெம்பரேச்சரை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஏசின்னு சொல்லுவோம் நம்ம. அது கூலிங்காகவும் இருக்கலாம், ஹீட்டிங்காகவும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டெம்பரேச்சர், ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு சிஸ்டம் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிறது கூலிங் ஆஸ் வெல் அஸ் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ரிக்வயர்ட் ஃபார் ஹியூமன் கம்ஃபர்ட். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏசி அப்படிங்கிறது எல்லா ஏசியும் பார்த்தீங்கன்னா வெறும் டெம்பரேச்சர் மட்டும் சொல்ல மாட்டோம், அதில் ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ கூலிங் நடக்கும்போது ஏர் ப்யூரிஃபையும் பண்ணுவோம். அதே நேரத்தில் உங்களுக்கு வெளியிலேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் மாதிரி மிக்ஸ் பண்ணி கம்ஃபர்ட் லெவலையும் கொடுக்குற மாதிரி பண்ணுவோம். இதுதான் ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிறது. ஸோ ஏர் மூவ்மெண்ட் க்ரியேட் பண்ணுவோம், ஃபில்ட்ரேஷன் பண்ணுவோம், ப்ளஸ் உங்களுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவோம். இதுதான் ஏர் கண்டிஷனிங். அப்போது நீங்கள் சொல்கிறலாம் பார்த்தோன்னா, இப்போ நான் எங்கள் வீட்டில் என்னோட ஆஃபீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசி ஸ்பிட் ஏசிஸில் வச்சுருக்கேன், இதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்பிட் ஏசிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறீங்களா ஃபில்டரை? இல்லையே, நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை, அதுவும் எனக்கா தோணுச்சுன்னா தான் நான் கூப்பிட்டு பண்ண வருவாங்க. அது தப்பு. ஏன் அப்படின்னா, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஃபில்டரை பார்த்துட்டு சோக் ஆயிருக்கு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணிக்கிறத பொறுத்து பெட்டராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஃபில்டர் சோக் ஆயிடுச்சு அப்படின்னா ஏர் ஃப்ளோ இருக்காது, ஏசிக்குள்ளே காற்று போகலை அப்படின்னா உங்கள் பவர் கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபில்டர் கிளீனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாட் ஒன்லி ஃபார் பவர் கன்சப்ஷன். இப்போ அப்படியே நீங்கள் டஸ்ட்டை வச்சுட்டிங்கன்னா அந்த டஸ்ட்டு தானே உங்களுக்கு காற்றா வருது, நீங்கள் அதை தானே சுவாசிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நம்ம சுவாசிக்கிறது ஒரு தூசான அட்மாஸ்பியரில் சுவாசிப்போமா? வெளியில் ரோட்டில் போகும்போதே புகை வந்தால் முடிப்போம், இல்லை துணி போட்டுப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபில்டர் வந்து க்ளீனாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகே சார், அப்போது நீங்கள் ஏசினா என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, ஃபில்ட்ரேஷன், ஏர் மூவ்மெண்ட் அண்ட் தென் மெயின்டைனிங் த டெம்பரேச்சர் தான் வந்து ஏசின்னு சொல்ல வரீங்க. கரெக்ட் சார், இதுதான். சூப்பர். நல்லாரும் வந்து கூலிங் சொல்கிறோம், அது கிடையாது. இந்த மூணும் கம்பைன் பண்ணது தான் ஏசி அப்படிங்கிறது. ஓகே சார், மூவிங் டு செகண்ட் கொஸ்டின். எஸ் சார். சார், இப்போது செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியலில் எந்த மாதிரியான ஏசிஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும்? அதில் டைப்ஸ் ஆஃப் ஏசிஸ்லாம் இருக்கா ரெசிடென்ஷியலுக்கு? சார், முன்னாடி வந்து ஏசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தேவைப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் இருந்த காலம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வீட்டுக்கு வீடு ஏசி இருந்தால் தான் சுச்சுவேஷன் ஒர்க் ஆகும், நம்மளால் இருக்க முடியுன்ற நிலைமை வந்துருச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது 3 டைப் ஆஃப் ஏசிஸ்லாம் இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோ ஏசி அப்படின்னு சொல்லுவோம். விண்டோ ஏசி அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் சவுண்டெல்லாம் இருக்கும், யூனிட் தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விண்டோக்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம், அதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஏசி அப்படிங்கிறது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஏசிஸ் தான் நிறைய மக்கள் போவாங்க. ஏன்னா அவுட்டோர் தனியாக வெளில வச்சுட்டு இன்டோர் உள்ளே இருக்கிறதுனால சவுண்ட் எதுவும் இருக்காது. நான் தேர்ட் அப்படின்னு சொன்னது ஸ்ப்ளிட் ஏசிலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று நான் இன்வெர்ட்டர், இன்னொன்று இன்வெர்ட்டர். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் ஏசிஸ் வருது. ஸோ டிபெண்டிங் ஆன் ரெசிடென்ஸ் என்ன மாதிரி அப்ளிகேஷன் அப்படிங்கிறத பொறுத்து we can go for a split AC. ஓகே. அதில் இன்வெர்ட்டர் போனாக்கா கொஞ்சம் பவர் சேவிங் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக பேசும்போது சொல்கிறேன். ஃபைன். அப்போது ஏசியில் நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, விண்டோ ஏசின்னு ஒன்று இருக்குது, ஸ்ப்ளிட் ஏசியில் 2 வகையாக இருக்குது. ஒன்று இன்வெர்ட்டர் மாடல் சொல்கிறீங்க, இன்னொன்று நான் இன்வெர்ட்டர் மாடல்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்வெர்ட்டர் மாடல் போகும்போது நம்மளுக்கு பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். எக்ஸாக்ட்லி. விண்டோஸ்லேயும் இப்போ இன்வெர்ட்டர் மாடல் வர ஆரம்பிச்சிருச்சு, அதுவும் போகலாம். அப்போ 4ஆக மாறலாம். ஓகே, நைஸ். சார், இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின். சார், இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னீங்க செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் மாடல்னு ஒன்று சொன்னீங்க, நான் இன்வெர்ட்டர் மாடல். ஆமாம், ஸ்ப்ளிட் ஏசிஸ்லேயே யாரெல்லாம் இன்வெர்ட்டர் மாடலுக்கு போகணும், யாரெல்லாம் நான் இன்வெர்ட்டர் மாடல் போனால் பெட்டர் சார்?
ஃபைன் சார். இது வந்து அப்ளிகேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெசிடென்ஷியல் அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இன்னி சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம சென்னை பற்றி பேசுகிறோம். தமிழ்நாடு அப்படிங்கன்னா சென்னை ஆர் ஈவன் மதுரை அந்த மாதிரி நம்ம சவுத் சைடை பற்றி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சம்மர் அப்படின்னு ஒரு டைம் இருக்குது. சம்மர் டைம் அப்படின்றது 3 months இல்லை 4 months, மேக்ஸிமம் 6 months வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த 6 monthsக்கும் நம்ம ஆப்ரேட்டிங் இல்லை ஏசி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் மட்டும்தான் போடும். ஸோ அப்போ நம்ம யூசேஜ் என்ன ஆகும்னா 4 to 6 மாதத்துக்கு நைட் டைமில் ஒரு 8 hours ரன் ஆகிறதுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி டைமில் முன்னாடி நான் இன்வெர்ட்டர்ஸ் போட்டுட்டு இருந்தோம். இப்போ கண்டினியூஸாக நான் 6 months யூஸ் பண்ணுவேன், 8 hours கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இன்வெர்ட்டர் மாடல் போகிறது பெட்டர். சப்போஸ் இல்லை எனக்கு நான் 2 மாதம் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லை 1.5 மாதம் தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு யூசேஜ் ரொம்ப கம்மி, அதுவும் நைட் படுக்கிறதுக்கு மட்டும்தான், இப்போ அடுத்து 2 மணி நேரத்தில் நான் ஏசியை ஆஃப் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இன்வெர்ட்டர்ஸ் மாடல் போகிறது பெட்டர். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆஸ் நேமே சொல்லுது இன்வெர்ட்டர் நான் இன்வெர்ட்டர்னு போது என்ன அப்படின்னா உங்களுக்கு பவர் சேவிங் கிடைக்கும். இன்வெர்ட்டரில் பவர் சேவிங் இருக்குது, நான் இன்வெர்ட்டரில் பவர் சேவிங் இருக்காது ரொம்ப. ஸோ ரன்னிங் ஹவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது பவர் சேவிங் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த காஸ்ட் உங்களுக்கு ஈடாயிடும். இதுதான் விஷயம். அப்போது கன்சியூமருடைய யூசேஜ் பேட்டர்னை பேஸ் பண்ணி அவங்க இன்வெர்ட்டர் மாடலோ நான் இன்வெர்ட்டர் மாடலோ போய்க்கிறதுக்கு பெட்டர்னு சொல்ல வரீங்க. பெட்டர். யூசேஜ் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னாலே ரொம்ப சிம்பிள், இன்வெர்ட்டர் போயிடுங்க. யூசேஜ் ரொம்ப கம்மி அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் இன்வெர்ட்டர் போங்க. ஆனால் இந்த பீரியட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ இன்வெர்ட்டர் மாடலாக தான் வரப்போகுது. காரணம் வந்து we are all talking about global energy பவர் சேவிங் இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால ஸ்டார் ரேட்டிங்ஸ் கூட வந்துருச்சு, 3 star 5 star அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னா இன்வெர்ட்டர் தான் வரப்போகுது. ஸோ மேபி நமக்கு இன்னும் ஃபியூச்சரில் we will not have an option of நான் இன்வெர்ட்டர் at all. இன்னி தேதியில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, காட் இட், சூப்பர் சார். கமர்ஷியல் போகும்போது அது சின்னதுன்னு சொல்லும்போது 1.5 ton 2 ton அப்படின்னு மேக்ஸிமம் அப்படி தான் டன்னேஜ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்றது தான் டன்னுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பேசுவோம். கமர்ஷியல்னு போகும்போது அது 10 டன்னாக இருக்கலாம், 100 டன்னாக இருக்கலாம், 1000 டன்னாக இருக்கலாம், ஈவன் 3000 5000 டன் வரைக்கும் கூட போகலாம். எனக்கு பிளென்டி ஆஃப் வாட்டர் கிடைக்குது, அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வாட்டர் கூல்டு சில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதுக்கு போவோம். இப்போ வாட்டரே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏர் கூல் சிஸ்டம்ஸ் போவோம். அதுவும் அகெயின் டிபெண்டிங் ஆன் அப்ளிகேஷன். வேறு சென்ட்ரலைஸ்ட் பெரிய பெரிய ஷோரூம், ஜுவல்லரி ஷோரூம்ஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது இப்போவும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they go with ஏர் கூல் சில்லர்ஸ் அந்த மாதிரியும் போகிறாங்க. நான் சொல்கிறது ஒரு 200 டன் 500 டன் அந்த மாதிரி போகும். 24/7 கண்டினியூஸ் ஆப்ரேஷன் அப்படின்னா சில்லர் செலக்ட் பண்ணுறது பெட்டர்.